என்ன பிரச்சனைன்னு சொல்றதுக்கு முன்னாடி எங்க நடக்குதுன்றத சொல்லிட்டு திரும்ப இந்த வீடியோ ப்ளே பண்றேன், தெளிவா பாருங்க. இது எங்க நடக்குதுன்னா டாஸ்மாக்ல நடக்குது. என்ன பிரச்சனை நீங்களே பாருங்க. இந்த டாஸ்மாக் ஊழியர் வந்து இந்த போனை வச்சு வீடியோ எடுக்கிற பையனை அடிக்க போறாப்லயே, அடிக்க போகல, அடிச்சுட்டாப்ல கட்டையை கொண்டு. கேட்டதுக்கு உங்களுக்கு என்ன செய்யுது? ஏன் அடிக்க வரீங்க? இழுத்து போட்டு போவா போடாத கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீ என்ன உனக்கு பாட்டில் வாங்குற இடத்துல என்னடா பஞ்சாயத்துன்னு பார்த்தோம்னா, பாட்டில் வாங்குறதுல தான் பஞ்சாயத்து. பாட்டிலுக்கு 10 ரூபா. என்ன மேட்ரு அப்படின்னம்னா, விருதுநகர்ல உள்ள ஒரு டாஸ்மாக் இளைஞர் போய் சரக்கு வாங்க போயிருக்கா. அதாகப்பட்டது மதுபானம் வாங்க போயிருக்காப்ல, மதுபான கடை. அப்படி வாங்கும்போது அந்த பாட்டில் அவன் வாங்கின பாட்டில விட எக்ஸ்ட்ரா 10 ரூபா அந்த டாஸ்மாக் ஊழியர் கேட்க. அப்படி கேட்ட உடனே அந்த இளைஞருக்கு கோவம் வந்துருச்சு. ஆட்சியே மாறிடுச்சு, இன்னும் அந்த 10 ரூபா வாங்குறது இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதுக்கு அந்த ஆள் பாத்தீங்கன்னா, நீ யார்கிட்ட வேணா சொல்லு, எங்க வேணா சொல்லு, நீ 10 ரூபா கொடுத்தாதான் பாட்டில் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த பையனோட போனையும் தட்டி விட்டு இந்த பையனை அடிச்சதாகவும் சொல்றாங்க. கண்டிப்பா அந்த டாஸ்மாக் ஊழியர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த 10 ரூபா யாருக்கு தாண்டா போகுது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும்.